வாழ்க. குருவே குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்களுக்கும் எனது இதயங்கனிந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நல்லதொரு வாய்ப்பளித்த சுப்ரீம் குண்டலினி யோகா சொசைட்டி சிங்கப்பூர் ஸ்கை ட்ரஸ்ட் அண்ட் தாய்லாந்து தவமைய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். வாழ்க வளமுடன். அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான நம் அருட்தந்தை அவர்களின் அன்பின் குரல். வாழ்க வளமுடன். அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தையே, அருளை பொழியும் அருட்தந்தையே, இருளை ஒளியாக்கி சுத்த வெளி தன்னில் இறையை உணர்கின்ற தருணமா, உன்னை காணும் இன்ப நித்திய தரிசனம், உன்னை காணும் இன்ப நித்திய தரிசனம். அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான நம் அருட்தந்தை அவர்களின் அன்பின் குரல். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பின் குரல் அனைவரின் செவிகளிலும் நிறையட்டும். வாழ்க வளமுடன். அன்புடன் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆசானின் அன்பு குரலின் கருத்துக்களை கேட்க ஆவலுடன் அமர்ந்திருக்கும் அன்பு நிறை மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அன்பு என்பது எல்லை இல்லாதது, தெய்வீகமானது. அனைத்து உயிர்களிடம் வலிந்து ஓடுவது அன்பு ஒன்றுதான். ஆம், அனைத்து உயிர்களும் ஒன்றென்ற அடிப்படையில் ஆற்றும் கடமை எல்லாம் அன்பின் செயல் என்கின்றார் நம் அருட்தந்தை. அனைத்து உயிர்களும் ஒன்றென்ற அடிப்படையில் ஆற்றும் கடமை எல்லாம் அன்பின் செயல். வேதாத்திரிய சிந்தனைகள் எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. நம் அருட்தந்தை அவர்களின் சிறப்பு என்னன்னாங்க, பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற வகையில எளிமையான வார்த்தைகளால் உரையாற்றுவதுதான். அவரின் கவிகள் அனைத்துமே அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் வரையில், புரியும் வரையில் எளிமையாக இருக்குங்க. பாமர மக்களின் தத்துவ ஞானி இல்லைங்களா அவரு. வெவ்வேறு இடங்கள்ல அருட்தந்தை அவர்கள் ஆற்றிய சிந்தனை உரைகள், அதாவது அவரோட சொல் ஓவியங்கள் ஒளிநாடாக்களில் பதிவு செய்யப்பட்டு நமக்கு அரும் பெரும் பொக்கிஷமா கிடைச்சிருக்குங்க. அவரின் அன்பு குரலில் அவற்றை கேட்கும் போது அவருக்கும் நமக்கும் இடையே ஒரு சொல்ல ஒண்ணா ஒரு மெல்லிய உயிர் இலை தொடர்பு, உயிர் கலப்பு ஏற்படுது இல்லைங்களா. அவர் நம்முடன் இணைந்து இருப்பது போன்ற ஒரு ஆனந்த உணர்வு ஏற்படுறது இயல்புதாங்க. அன்பின் குரல் கேட்டு நீங்களும் அந்த பேரின்பம் உணரலாம். அருட்தந்தையின் அன்பு குரலில் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து மந்திரம், சங்கல்பம், அருட்காப்பு, தவங்கள், எளிய முறை உடற்பயிற்சி விளக்கம், ரிலாக்ஸேஷன், காயக்கல்ப தத்துவ விளக்கம், அப்புறம் சிந்தனை விளக்கங்கள் ஆகியவற்றெல்லாம் கேட்க கேட்க தெவிட்டாத இன்பங்க. செவிக்கு விருந்துதான் அவை. குறிப்பா பஞ்சபோத நவகிரக தவ விளக்கம் நம்மை பேரியக்க மண்டலத்திற்கே அழைத்து சென்று வியப்பில் ஆழ்த்துங்க. நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க ஊமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை இன்மை என்ன தவம் அது ஆனந்தமே. ஆமாங்க, அன்பின் குரல் கேட்டு தவங்கள் செய்யும் போது மன அலைச்சூழல் அப்படியே வெகுவா குறைஞ்சு இறைநிலையோடு நமது எண்ணத்தை கலக்க விடுறது ரொம்ப எளிதாகுதுங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். மகரிஷி அவங்களோட காந்த குரல்ல இறைநிலை தவம் அப்பப்பா அன்பின் குரல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் அன்பு குரல் நம் செவிகளை நிறைக்கட்டும். அன்பின் குரல் கேட்டு நம் சிந்தை மகிழட்டும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. வள்ளுவனின் அன்பு குரலை செவிமடுப்போமா? கற்றலின் கேட்டல் நன்று. உண்மைதானே அன்பர்களே? வேதாத்திரிய தத்துவ சிந்தனை துளிகள் அன்பின் குரலாய், அன்பின் விளக்கமாய், அன்பின் சட்டமாய், அன்பின் எதிரொலியாய், அன்பே சிவமாய்,
அன்பே அனைத்துமாய் நம் செவிகளில் ஒலிக்கட்டும். பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தாங்க ஆசை. அது மாதிரி வேதாத்திரிய தத்துவ பூங்காவில் அமர்ந்து அன்பின் குரலாய் ஒலிக்கும் அவரது கவிகளை கேட்கத்தாங்க ஆசை. கேட்க கேட்க மகிழ்ச்சி. அன்பின் இருப்பிடம் அன்பு தந்தையின் அன்பு குரலின் சங்கநாதத்தை அன்பு நிறை இதயத்தோடு மௌனமா கேட்டா அதோட சுவையே தனிதாங்க. அன்பின் குரலை யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க? கொஞ்சம் பைங்கிலி கோதை நாச்சியாரை கொஞ்சம் கேட்பாங்களா? கீசு கீசென்று அணைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ? காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தயிரறவும் கேட்டிலையோ? புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ? நாயக பெண் பிள்ளாய், அன்பின் குரல் கேட்டு எழுந்திரு. ஆயனை மாயனை கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ? மணிக்கதவும் தாழ்த்திரவாய் அப்படின்னு சொல்றாங்க. நாமும் ஆயப்பாடி சிறுமி போல் அருட்தந்தையின் அன்பின் குரல் கேட்டு விழிப்புணர்வு பெறாமல் இருக்கலாங்களா? அருட்தொண்டாற்று இன்பம் காண தயக்கம் காட்டலாங்களா? அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்பு தன்னில் வையம் செழிக்கும் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காங்க. அன்பு வாழ்க என்று அமைதியில் ஆடுவோம் அப்படின்னு அழகா பாடியிருக்கான். துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அன்பே அறமாம், அறிவின் உயர்வே அன்பாம். அன்பின் அடிப்படையில் எழும் அனைத்து செயல்களும் உலக அமைதிக்கு வித்தாய் மலரும். எனவே அன்பாய் அன்பின் எதிரொலியாய் அமைதியின் சுவையை நாம் உணரலாங்களா? அன்பின் ஒலி ஆழ்ந்து ஆழ்ந்து நாம் ஆற்றும் தவத்தோட நிறைவுல நாம் கேட்பது அருட்பேராற்றலின் அன்பு குரல் தானுங்களே. அன்பின் எதிரொலி தனிவு, அன்பின் எதிரொலி நட்பு, அன்பின் எதிரொலி பாசம், அன்பின் எதிரொலி நேசம், அன்பின் எதிரொலி கருணை, அன்பின் எதிரொலி இரக்கம், அன்பின் எதிரொலி வாழ்க வளம். அன்பின் குரல் மென்மையானது, மேன்மையானது. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பு ஆகும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். அவரது அன்பு ஜீவகாருண்யமாக மலர்ந்துச்சுங்க. அவரது அன்பு குரல் கேட்டு அனைத்து உயிர்களும் அன்புடன் மீண்டும் தளிர்த்தன, அறம் தளிர்த்தது. அன்பு என்பதற்கு நாம் அன்பு தந்தை கூறுற விளக்கம் என்ன தெரியுங்களா? இறை உணர்வால் அறிவு அடைந்த முழுமை பெற்றால் இந்நில உலகில் இயங்கி வரும் அனைத்து உயிர்களிடத்தும் மலரும் நட்பே அன்பாகும். அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது. அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது. மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது. இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது, ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது. கண்ணதாசனின் அன்பு குரலுங்க இது. அன்பு குருவே, உன் அன்பின் குரலால் எம்மை வழி நடத்துங்கள். இந்த அன்பு நிலையே மனித உள்ளம் பெற்ற மாண்பு நிலை. இதுவே அமைதிக்கு வித்து. அன்பே அமைதி என்ற விளக்கம் அருட்தந்தையின் அன்பு குரலாய் நம் அனைவரின் செவிகளில் சிந்தையில் நிறைந்தது அல்லவா? அன்பர்களே வாரீர், ஆன்மீக அருட்பணி செய்திட அன்பர்களே வாரீர் எனும் நம் அன்பு தந்தையின் அருட்குரல் கேட்கிறதே, சற்று செவிமடுப்போமா? அருள் ஓங்கி உலகெங்கும் அமைதி நிலை வேண்டி அருள் வேட்கை கொண்டோர்க்கு அவர் தகுதியை கணித்து அருள் விளக்கும் வாசலதை அன்பாய் தொட்டு திறந்து அருள் விளக்கம் செய்யும் ஓர் அருட்பணியை, அன்பு பணியை நான் மேற்கொண்டேன். அன்பர்களே, நீங்களும் அருள் விளக்கும் வாசல்களாகிய ஆகினை துரியம் ஆகிய யோக சக்கரங்களை தூண்டிவிடும் அருட்பணியை ஆற்றிட வாருங்கள் அப்படின்னு அன்பு குரல்ல அழைக்கிறாருங்க. மனவளக்கலை யோக தொண்டில் பங்கேற்று அருள் விளக்கம் தரும் அருட்பணியை நாம் அனைவரும் செய்வோமா? அன்பின் குரலுக்கு செவி சாய்ப்போங்களா? அருள் துறையில் நிறைவு பெற்று அன்பு எங்கும் ஓங்கட்டும் என்ற நம் அருட்தந்தை பொருள் துறையில் நிறைவு பெற்று புவி முழுவதும் பொங்கட்டும் அப்படின்னு அருள்வாக்கு சொல்றாருங்க. அருள் பொருள் இரண்டும் வேண்டும் நல்வாழ்வுக்கு.
பொருள் துறையில் சமநீதி கண்டால் ஒழுக்க நிலை மேல் நிற்கும். அருட்துறைக்கு அதுவே வளமும் நலமும் சேர்க்கும். அருள் துறை மேம்பட்டுச்சுன்னா அன்பும் பண்பும் ஒளி வீசுங்க. வினை தூய்மை அகத்தூய்மை ஆகியவை இயல்பாகும். அருளுக்கும் பொருளுக்கும் தொடர்பு கண்டு இரு துறையும் செலுத்திட வேண்டும் என்ற அருட்தந்தையின் அன்பு குரலை கேட்டு பயன்பெறுவோம் அன்பர்களே. அருளாதாரம் பொருளாதாரம் ரெண்டு சமநிலையில வாழ்வில் இன்பம் பெருக்கட்டுங்க. பொருளாதார துறையில ஏற்றத்தாழ்வை போக்காவிட்டால் கற்பனை பேதங்கள் போகும். அருளாதார துறையில் அறிவு செல்லும், அன்பு வளரும், மனித வாழ்வு சீராகும் அப்படின்னு மகரிஷியோட குரல் வழி நாமும் நடக்கலாம்ங்க. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பு. இது அன்பின் விளக்கம்ங்க. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பு. அருட்தந்தையின் இந்த அன்பின் விளக்க குரலுக்கு அன்போடு செவிசாய்த்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாங்க. அன்பு என்னும் தலைப்புல ஞானக்களஞ்சிய கவிதை தொகுப்புல உள்ள கவிகளை கொஞ்சம் ஆராயலாம்ங்க. அனைத்து உலகுக்கும் அறிவின் விளக்கம் அன்பு. அன்பின் மூலம் ஆதாரம், அதாவது அறிவுதான் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. அறிவே தெய்வம் என்பதுதானே மனவளக்கலை அன்பர்களின் அறிவு விளக்கம். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இது நம் அருள் மந்திரம்ங்க. இன்பம் துன்பம் பேரண்டம் உயிரின தோற்ற மாற்றங்கள் ஆகியவற்றின் இயல்பினை ஆராய்ந்தால் அன்பே அனைத்தையும் ஆட்கொண்டிருப்பது புரியுங்க. இறைவனின் இயல்பே அன்பு என்பது தெளிவா தெரியும். எல்லாம் அன்பே, எங்கும் அன்பே, எதிலும் அன்பே. இறைவனை அன்பேன் கருணையே நம்மை ஈர்த்து பிடித்து வாழ வைக்கும் பேர்வண்ணம் அறிவில் விளக்கமாகுதுங்க. அன்பெனும் பேரூற்று நம்ம அறிவுல சிறக்கும். அறிவறிந்த பெருநிலையே அன்பு நிலை. அறத்தின் நிலை உணர்ந்திட உதவும் நிலை அன்பே. அன்பு நிலையே துன்பமெல்லாம் நிவர்த்திக்கும். அன்பு நிலையில் இன்பமெல்லாம் செழித்தோங்கும். அடுத்ததா அன்பின் குரல்ல அன்பே உடல் நலம் அப்படிங்கிற குறிச்சு சிந்திக்கலாம் அன்பர்களே. எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான விஷயம். நமது உடலை நலமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் நாம் நம்ம உடலின் மீது காட்டுற அன்பு இல்லைங்களா? அதுதானங்க அடையாளம். நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும். ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி என்று நம் உடலை முன்னர் தவறாக நினைச்சிட்டு இருந்து எப்போது இந்த ஊனுடலை விட்டுட்டு வானுலக செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்கங்க. உடம்பினை முன்னர் இழுக்கென்று எண்ணியிருந்தேன், உடம்புக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேன் அப்படின்றாரு திருமூலர். உடல் நலமா இருந்தாதான் வாழ்வின் நோக்கமாம் இறைநிலையை அடைய முடியுங்க. வாழ்வில் முழுமை பேறு பெற முடியும். அருட்தந்தை அவர்களின் அன்பின் குரல் உடல் நலம் பெற கூறும் வழி என்ன? எளிய முறை உடற்பயிற்சி தாங்க ஒன்றே வழி. நோயில்லாமல் வாழ உடற்பயிற்சி அவசியங்க. மருந்தில்லா மருத்துவ முறை, ட்ரக்லெஸ் மெடிசின் உடற்பயிற்சி தாங்க. உடற்பயிற்சியில ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் ஆகியவை மிக சீரா அமையுங்க. மனவளக்கலை உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லைங்க, உலக மக்கள் அனைவருக்கும் ஒத்த வகையிலான எளிய முறை உடற்பயிற்சி முறையினை அன்புடன் வடிவமைத்துள்ளேன். அதனுடைய அருமையை அனைவரும் உணர வேண்டும். உலகில் உள்ள பல உடற்பயிற்சி முறைகளையும் எல்லாம் ஒன்று சேர்த்து கூட்டி, அதாவது சிந்தசைஸ் செஞ்சு மருத்துவத்துறையில் எனக்குள்ள அனுபவத்தை கொண்டு பல காலம் அவற்றை பழகி செயல்படுத்தி பலன் கணித்து இந்த உடற்பயிற்சி தொடரை உருவாக்கியுள்ளேன் அப்படின்னு சொல்றாருங்க மகரிஷி. உடல் உறுப்பு எதனையும் வருத்தாமல், பயிற்சி செய்ய அதிக நேரமும் எடுத்துக்கொள்ளாமல், அனைத்து வயதினருக்கும் ஏற்ற வகையில், அதாவது 8 முதல் 80 வயது வரை உள்ள அனைவருக்கும் ஏற்ற பயிற்சி இதுங்க. ஏற்கனவே உடல்ல உள்ள நோய்களை போக்கிக்கிறது சிகிச்சை முறை, அதாவது டாக்டர்கிட்ட போய் நம்ம எடுத்துக்கிறது. வருமுன் காப்போம் என்ற வகையில நோய் வராமலே தடுத்து கொள்ளும் விழிப்பு முறையே நம் எளிய முறை உடற்பயிற்சி. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லைங்களா? ஆபத்தில்லாத நல்ல பயிற்சி முறை இது. செய்வதற்கு எளிதானது, ஆனால் பலன் அதிகம். நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க உதவும் பயிற்சி முறை இது ஆகும்.
தவறாமல் உடற்பயிற்சி செய்து நாளுக்கு நாள் மகிழ்ச்சியும் இனிமையும் பெற்று வாழ்வீர்களாக என வாழ்த்தும் அருட்தந்தையின் அன்பின் குரல். கேக்குதுங்களா அன்பர்களே? உடற்பயிற்சி மட்டும் போதுங்களா? உடல் நலம் பேண 5 அளவு முறை வேணும்னு நம்ம அருட்தந்தையின் அன்பின் குரல் அப்படியே கொஞ்சம் மெதுவா கேக்குது பாருங்க. கொஞ்சம் இருங்க, வால்யூம் கூட்டுறேன். இப்ப கேக்குதுங்களா? மனிதன் வாழும் காலத்தே உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்ற 5ஐயும் அளவோடும், அதாவது லிமிட், முறையோடும் மெத்தட் அனுபவித்தால் துன்பமே வராதுங்க. அளவுன்னா என்னங்க? என்ன அளவு? எவ்வளவு? இந்த 5ஐயும் அதிகமாகவோ குறைவாகவோ அனுபவிக்க கூடாது. உடல் நலத்திற்கு தேவையான அளவு மட்டும்தான் அனுபவிக்கணும். முறை அப்படின்னா இயற்கைக்கு முரண்படாமல் ஒத்த முறையில் அனுபவிக்கிறது தாங்க முறை. மகரிஷி இது குறித்து ஒரு பாடலே பாடியிருக்காருங்க, கேட்கலாங்களா? உறக்கம், உழைப்பு, உணவு, உடல் உறவு, எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செயல். அன்பின் குரலில் கவிதை கேட்டால் மட்டும் போதுமா? கட்டாய அளவு முறை கடைப்பிடிப்போன்னு உறுதி எடுத்துக்கங்க. ஏங்க, இந்த உணவு உண்ணும் முறை பற்றி ஏதாவது அன்பு குரல்ல மகரிஷி சொல்லியிருக்காரா அப்படின்னு நீங்க ஆவலா கேட்கறது புரியுதுங்க. அவரு சொல்லாத சப்ஜெக்டே, எடுக்காத சப்ஜெக்டே இல்லைங்க. பசித்து புசி, இதுதாங்க உணவு முறை மந்திரம். உணவே உடலாக வந்திருக்கு. ஆகையால் உணவை உண்டுதான் நாம் உயிர் வாழ வேண்டும். அளவோடு முறையோடு தூய உணவு நன்கு பசித்த போது உண்ண வேண்டும். உணவு உண்ணும் போது இவ்வுணவு நமக்கு கிடைத்த வகை எண்ணி நன்றியுணவுடன் உண்ணுவோம் அப்படின்னு சொல்லியாங்க. அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கே. என்ன விழிப்புடன் இவ்வுணவு அளவுடன் உண்போம் இனிய நினைவோடு. எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம். ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை காணுவோம். உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடுவோம். அனைவரையும் வாழ்த்துவோம். வாழ்த்துவது மட்டும் இல்லைங்க, கூடவே இன்னொரு செயலையும் நாம் உண்ணும்போது தவறாது செய்யணும்னு நம்ம அன்பின் குரல் கட்டளை இடுதுங்க. என்னங்க அது? காயக்கற்ப கற்றோர் அனைவரும் தூய மனதோடு 10 தடவைகள் நரம்பூக்கம் எனும் நல்ல பயிற்சியும் சிரம் வித்தேறி சிந்தனை உயர ஓஜஸ் மூச்சை ஓரிரு தடவைகள் தேஜஸ் உயர்ந்திட செய்து உண்போம். அன்பின் குரல் சொல்றது புரியுதுங்களா? கேக்குதுங்களா? உணவு உண்ணும் முன் அற்புத பயிற்சியாம் காயக்கல்ப பயிற்சி கற்றவர்கள் நரம்பூக்கமும் ஓஜஸ் மூச்சும் பயிற்சி செய்து பின்னர் உணவை உண்ணுங்கள். இதுதாங்க அந்த கட்டளை. அன்பின் குரலுக்கு கட்டுப்படுவதே ஆனந்தம் இல்லைங்களா? தவறாது மறவாது இந்த பயிற்சியை செய்யலாங்க. அன்பர்களே, உண்ணும் போது காயக்கல்ப பயிற்சியான நரம்பூக்கமும் ஓஜஸ் மூச்சும் போடணும்னு சொன்னீங்களே, காயக்கல்ப பயிற்சினா என்னன்னு மகரிஷியின் அன்பு குரல்ல கேட்டா கூடுதல் சிறப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறது புரியுதுங்க. உயிர்வள பயிற்சியாம் காயக்கல்ப பயிற்சியின் நன்மைகள் பற்றிய கவிதையை கேட்கலாங்களா? காயக்கல்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், காம மிகை குறை சமனாம். குடும்ப வாழ்வில் காயக்கல்பம் இனிமை, அன்பு, விருப்பம் ஊக்கும். கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும். காயக்கல்பம் மூல நோய் குடல் புண் போக்கும். கனத்த உடல் இளைப்பு இவற்றை சமப்படுத்தும். காயக்கல்பம் இருதய நோய், பிளட் பிரஷர், மலச்சிக்கல் ஆகியவற்றை போக்கி உடலை காக்கும். பிணிகள் நீங்கும், இளமை நீடிக்கும், முதுமை அணுகாது, மரணமில்லா பெருவாழ்வு கிட்டும். இப்பயிற்சி பெறுவோர் அருளும் பொருளும் ஒருங்கே பெற்று உடல் நலம், மனவளம், அறிவு நலம் ஓங்கி சிறப்பாக வாழ்வார்கள் அப்படின்னு வாழ்த்தி இருக்காருங்க நம்ம அருட்தந்தை. உடல் நலம், உயிர் வளம் ஓகேங்க. அப்ப மனவளம் பத்தி பார்க்கலாங்களா? மனவளம் காக்க நம்ம அன்பின் குரல் சொல்வது என்ன? அகத்தவமும் அகத்தாய்வு பயிற்சியும் வேண்டும் என்கிறதே. அகத்தவத்தால் மலர்வது இறை அன்பு. ஞானம் தேடும் பக்தர்களே, நீ தேடுகின்ற பொருள் என்ன? ஏன்? நமக்கு தெரிந்தவர் யார்? கிடைக்கும் இடம் எது?
என்று ஏடுகளின் மூலம் தேடி அலையும் ஞான ஆர்வம் கொண்ட மனிதர்களே, அன்பர்களே வாரீர். அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற மெய் அன்பர்களே வாரீர். இன்ப நிலையதை, ஏக நிலையதை, அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று என்று அழைக்கும் அன்பின் குரல் கேக்குதுங்களா? நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீள் ஆயுள், உடல் நலம், நிறை செல்வம், மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை நிலை காண மனவளக்கலை மன்றம் வாருங்கள் அன்பர்களே எனும் அழைப்பு குரல், அன்பின் குரல் கேக்குதுங்களா? அழைப்பு கவி செவியை நிறைக்கிறதா? சிந்தை நிறைகிறதா? இன்ப ஊற்றாய் நிறைந்த என் இறைவா, அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் நிறைந்த என் இறைவா, அறிவே அன்பே என பேரின்ப ஊற்று உள்ள வெள்ளத்தில் மூழ்கி நம்மையும் ஆனந்த கடலில் மகிழ்வுறச் செய்யும் அதுக்கு அழைக்கிற அன்பு குரல் கேக்குதுங்களா? அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. இன்று நான் நிறைவு பெற்றேன் என்று இறைநிலை இன்பம் பெற்று மறைபொருள் உணர்ந்த குருவின் அன்பு குரல் கேட்க நாம் என்ன தவம் செய்தோம்? துரியாதீத தவத்துல மனம் விரிஞ்ச நிலையில அப்படியே பேரியக்க மண்டல காட்சிகள்ங்க. அப்படியே நம்மளும் மனதை விரிக்கலாம். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் இறைநிலையின் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. அதுவும் அருட்தந்தையின் ஆனந்த பரவசத்தை விளக்கும் அன்பின் குரல் தவநிலையில் ஒலிக்க நாம் அடைவது அழிவில்லா ஆனந்தமே, பேரின்பமே. இறைநிலை குறித்த அருட்தந்தையின் அன்பின் குரல் இப்போது தங்களின் செவிச்செல்வத்திற்கு விருந்தாக அமைகிறது. மதிப்புமிக்க மாண்புடைய அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்கு மறைப்பொருளாம் தெய்வ நிலை தெளிவாக விளக்குகின்றேன். மனம் விரிந்து ஏற்றுக்கொள்வீர். எதுவும் ஆகும் இயல்பாம் வற்றாயிருப்பு பேராற்றலுடன் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். இதுவே அருட்பேராற்றல். இதுதான் அருட்பேராற்றலின் அன்பு குரல்ங்க. கேட்க கேட்க தெவித்தாத அருளின்பம் தான் அருட்தந்தையின் அன்பு குரல். அன்பின் குரல் நமக்கு மட்டும்தான் கேக்குதுங்களா? அருட்தந்தை அவங்களுக்கு கேட்ட அன்பின் குரல் ஏது? அது தந்த மாற்றம் ஏது? அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சிங்க. தாங்கள் எப்போதாவது அருட்பேராற்றலின் அன்பு குரலை கேட்டிருக்கீங்களா சுவாமிஜி அப்படின்ற அன்பரின் கேள்விக்கு அவர் அளித்த அன்பு விளக்கம் தாங்க இது. நான் பலமுறை கேட்டிருக்கேன், இப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதுதான் எனக்கு நிலைத்த பேரின்பத்தை கொடுக்கிறது. நான் பல ஆண்டுகளாக குண்டலினி யோகம் செய்து வருகிறேன். யோகத்தின் போது உயிர் சக்தியை மூலாதாரத்தில் இருந்து எழுப்பி ஆக்னி சக்கரத்திற்கு கொண்டு வருவேன். தொடர்ந்து தியானம் செய்யும் போது மன அலைச்சல் படிப்படியாக குறைந்து மனம் அமைதி நிலையை எட்டும். ஆழ்ந்த தியானத்தின் போது புலன் கடந்து பிரபஞ்சத்தை தாண்டி விரிந்து எல்லையற்ற சுத்த வெளியாக கலந்திருக்கும் போது அறிவு, இறைநிலை, கடவுள் என்பதெல்லாம் ஒன்றுதான் என்ற உண்மையை உணர்ந்தேன். அறிவு, இறைநிலை, கடவுள் என்பதெல்லாம் ஒன்றுதான் என்ற உண்மையை உணர்ந்தேன். மனம் எல்லையற்ற அமைதியிலும் ஆனந்தத்திலும் மிதக்கத் தொடங்கியது. ஒரு புது ஒளி பிறந்தது. அந்நிலையில் என் உள்ளத்தில் இருந்து ஒரு குரல் கேட்பதை உணர்ந்தேன். இறையாற்றலின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றலே அணு முதல் எல்லாமாக விரிந்துள்ளது. அதன் இன்னொரு தன்மையான அறிவே இயக்க ஒழுங்காக இருக்கின்றது என்ற மாபெரும் உண்மையை அக்குரல் உணர்த்தியது என்கிறார் நம் அருட்தந்தை. மேலும் இந்த அனுபவத்தை தொடர்ந்து பிறகு எப்பொழுது பிரபஞ்சத்தை நினைச்சாலும், பிரபஞ்சத்தின் எந்த பொருளை நினைச்சாலும் அருட்பேராற்றின் அன்பு குரல் இன்னும் ஒலிப்பதை என்னால் கேட்க முடிகிறது.
அப்படின்னு மகரிஷி பதில் அளிச்சிருக்காருங்க. அந்த அன்பு குரல் அளித்த இறைநிலை, உயர்நிலை, கருமையம் பற்றிய விளக்கங்களே அருட்பேராற்றலின் அன்பு குரல் அப்படிங்கிற ஒரு 10 கவிதைகள் அடங்கிய புத்தகமாக நமது கைகள்ல தவழுங்க. ஓசையில்லா ஓசை என பல மகான்கள் குறிப்பிட்டிருக்கும் இந்த அன்பு குரல் ஆத்மானுபவமாக பெற்றதாக நம்ம அருட்தந்தை அவங்க தெரிவிச்சிருக்காருங்க. அதுவானால் அதுவே சொல்லும் அன்பு குரல் ஆள் தவ நிலையில் நீ பேசாத போது இறைவன் பேசுவான் என்ற நிலையில் நிச்சயம் கேட்கும். அகத்தவத்தால் அலைவிரைவு மனதுக்கு குறையும் போது பிரித்து உணரும் ஆற்றலும் அப்படியே நுணுகி அறியும் திறமையும் அதிகரிக்குதுங்க. இறைநிலையோடு இணைந்து நிற்கும் அறிவிற்கு இறைநிலையில் அடங்கியுள்ள மறை பொருட்கள் ஒவ்வொன்றாக உள்ளுணர்வாக கிடைக்குங்க. இதனைத்தான், இந்த உள்ளுணர்வைத்தான் இறைவனே கூறுகிறான், இறைவன் நம்மோடு பேசுகிறான் என்று கூறுவது பேர அறிஞர்களின் அறிவுரையாகும். அன்பின் குரல் கேட்குதுங்க. பயிற்சியும் பழக்கமும் வெற்றியை தரும். எல்லா மனிதரிடத்திலும் இப்பேராற்றல் இயல்பாக உள்ளது. பயனை எல்லோருமே அனுபவிக்கலாம். அருட்பேராற்றலின் அன்பு குரலை எல்லோரும் முயன்றால் கேட்கலாம் என்பது அருட்தந்தையின் அன்பின் குரல் விளக்கம்ங்க. அருட்பேராற்றலின் அன்பு குரலாக வெளிப்பட்ட கவிகளை யான் பாட ஆங்கிலம் தெரிந்த நண்பர் ஒருவர் விளக்கம் படிக்க அனைத்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. ஆங்கில உரையோடு தமிழ் உரை விரிவுரை எழுத பெற்று ஒரு சிறு நூலாக அருட்தந்தை அவர்களின் அவரோட 82வது பிறந்த நாள் அன்று அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பு பரிசாக அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு நம்ம அருட்தந்தை வாழ்த்தி கூறியிருக்கிறாருங்க. அதுல ஒரு முதல் பாடல், அருட்பேராற்றலின் அன்பு குரலில் முதல் பாடல் கொஞ்சம் செவி மடுக்கலாங்களா? அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாற்று, அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாற்று, இகத்துணர்வில் புலனைந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன், எல்லையில்லா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன், திகைப்பு இல்லை நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்று உணர்ந்தேன், மிகச் சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்று உணர்ந்தேன், மேலும் தெய்வத்தின் அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன், தெய்வத்தின் அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன். அன்பும் கருணையுமாய் இவ்வுலகம் உய்ய நம் அருட்தந்தை அவர்கள் கர்மயோக நெறியில் வாழும் உலக பொது அருள்நெறி சமயம் தந்திருக்காருங்க. உய்வதற்கோர் பண்பாடாய் உலக சமயம் தந்தேன், உத்தமரே நன்குணர்ந்து ஒத்து ஏற்று மகிழ்வீர் என நற்கர்மயோக உலக சமயம் அதை மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள்ள இறைவா நீயே மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும் என இறைநிலையிடம் வேண்டுகோள் விடுக்கிறாருங்க. அன்பினும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பினும் வலைக்குள் உட்படும் பரம்பொருளே, அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்புருவாம் பரசிவமே என இறைநிலையை அன்பே உருவாய் நிறைந்த அருட்கடலே என்று பாடுகின்றார் வள்ளலார். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, மக்களிடம் காட்டும் அன்பு மகேசனிடம் காட்டும் அன்பு ஆகும். சமுதாயத்திற்கு நான் தொண்டு செய்வேன் என்னும் போது அது அன்பு நிலையாகும். மனித சமுதாயம் வளம் பெற மனவளக்கலை யோக நெறிகள் தந்தது நம் அருட்தந்தை நம்பால் கொண்ட அன்புனால தானங்க. மக்களுக்கு தொண்டு எனும் அன்பு முறையில் ஆன்மீக அறிவை ஊக்குவிக்க திட்டமிட்டு தொடங்க பெற்ற நிறுவனமே உலக சமுதாய சேவா சங்கமும் அதன் செயல் வழியாகிய மனவளக்கலையும் ஆகும். மனிதனாக வாழ ஏற்ற ஒரு சாதனை வழியான மனவளக்கலையை நமக்கு அன்புடன் அளித்துள்ளார் நம் அருட்தந்தை. அன்பு என்ற வற்றாத ஜீவநதி ஒன்றுதான் குடும்ப அமைதிக்கும் சமுதாய அமைதிக்கும் உலக அமைதிக்கும் உயிரோட்டமாக அமையும். அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சல் ஆன்மீக நெறியாகும். போற்றி காக்க
துன்பங்கள் குறைந்து வரும். மேலும் தெய்வத்துணை கிட்டும். வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும். நன்முறையில் மனவளக்கலை யோக நெறியினை தனிமனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும். இன்பமயமே எங்கும் என்ற அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அன்பு குரல் கேட்டு அன்பு வழி நடப்போம். ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும். நாத்திகம் பேசும் நல்லவருக்கு அன்பே சிவமாகும். ஆத்திகன் நாத்திகன் அனைவருக்கும் அன்பே சிவமாகும். அருட்பேராற்றலின் அன்பு குரல் அனைவருக்கும் வேதம் ஆகும், வேதாத்திரியம் ஆகும். அருட்தந்தையின் அன்பு குரல் கேட்டு அன்பு வழி அறவழி நடக்கும் நல்லோர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய அன்பு குரல் அகிலமெங்கும் ஒலிக்கட்டும். மனித வாழ்வு அன்பு நெறியில் திரும்பட்டும். வேதாத்திரிய அன்பு குரல் அகிலமெங்கும் ஒலிக்கட்டும். மனித வாழ்வு அன்பு நெறியில் திரும்பட்டும். ஆன்மீக சிந்தனையில் ஊறி வந்த அன்பின் குரல் நம்மை சீராக்கி நேராக்கும் மகரிஷியின் அன்பு குரல். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தின் குரலினையே முதல் எழுப்பி உலகோரை வளம் பெறச் செய்திட்டாய். அருட்காப்பு என்ற காப்பு குரல் எழுப்பி அகிலத்தையே பாதுகாப்பு வளையத்துக்குள் வளைத்து விட்டாய். அகத்தவம் என்ற செயல் விளக்க மெய் விளக்க குரல் எழுப்பி அருள் வெளிச்சம் உள்ளத்தில் நிறைய விட்டாய். அகத்தாய்வு என்ற ஆராய்ச்சி குரல் எழுப்பி மன தூய்மை வினை தூய்மைக்கு வித்திட்டு விட்டாய். உலக சமாதானம் என்ற அமைதி குரல் எழுப்பி போரில்லா நல்லுலகம் மலரச் செய்திட்டாய். அருட்தந்தையின் அன்பின் குரல் இல்லமெங்கும் ஒலிக்கட்டும். அன்பத்தம் உள்ளமெல்லாம் இனிக்கட்டும். அன்பின் குரல் சத்தியமாய் நித்தியமாய் பேரின்பம் நல்கட்டும். நம் மனதில் அன்பின் குரல் ஒலிக்கட்டும். நம்மை சுற்றிலும் அன்பின் குரல் ஒலிக்கட்டும். உலகம் முழுவதும் அன்பின் குரல் ஒலிக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.